ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 8 அமேசிங் லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பழைய கிளாத்தை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான லஞ்ச் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கிளாத் வந்து ரீயூஸ் பண்ற ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். பாருங்க, நான் வந்து குழந்தைகளுடைய ஓல்டு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்க வீட்லயும் ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த அடிப்பகுதி கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் உடைய அடிப்பகுதி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உங்ககிட்ட தையல் மிஷின் இருந்துச்சுன்னா தையல் மிஷின்ல அழகா நீங்க ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊசி நூல்ல தான் தையல் போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல்லா அடிப்பகுதி ஃபுல்லாவே தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் உடைய அந்த மேல் பகுதியில பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பட்டன்ஸை போட்டு விட்டுட்டு அந்த பட்டனுக்கு மேல அந்த பட்டன் பிரிஞ்சு வராத அளவுக்கு 2 கிளாத்தையும் சேர்த்து நல்லா தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தச்சு எடுக்கும்போது அந்த கைப்பிடி வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் 2 பட்டனையுமே தச்சு முடிச்சிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் நல்லா ஸ்ட்ராங்கா தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுல திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு அழகான கியூட்டான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பேக் எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க வாங்க. ஸோ இந்த பேக் நான் ஃபர்ஸ்ட் டைப் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ், டைரி இதெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விதமாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து விடவும் யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது தண்ணி பாட்டில் கொண்டு போகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்ல லஞ்ச் கொடுத்து விடவும் இந்த பேக் லஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. கைப்பிடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பேக்குக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் எல்லாம் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி எடுத்துட்டு போவாங்க இந்த பேக்கை. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. பழைய பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலுடைய மூடி வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி மூடி உடஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பவுலை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், அப்படியே வச்சிருப்போம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஓல்டு கிளாத் இருந்தா எடுத்துக்கோங்க. 2 கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கட் பண்ற மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கலர்ஸ்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதும் நம்ம ப்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை வச்சு ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுலுடைய மேல் பகுதியில் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு உள்பகுதியில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கே சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத்தை உள்ள வச்சு ஒட்டி விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி உள்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லா வந்து ஒரு கலர் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாத் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு கலர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாத்தை நான் பின்னுற மாதிரி பேஸ்கெட் மாதிரி நீங்க அழகா பின்னி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் கலர் கிளாத்துக்கு வந்து கிரீன் கலர் கிளாத்துக்கு உள்ளேயும் வெளியும் வர மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பேஸ்கெட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் வெளியும் விட்டு அழகா பின்னி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் வந்து ஃபுல்லாவே வந்து பின்னி முடிக்க போறேன். இதே மாதிரி நீங்களும் கூடை மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. ரொம்பவே அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பவுலை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேல் பகுதி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ அந்த பவுலுடைய அடிப்பகுதியில க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த கிளாத் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா வந்து இழுத்து அடிப்பகுதியில ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழகா வந்து போட்டு டேபிள் மேல டைனிங் டேபிள்ல வச்சிடலாங்க. ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இந்த மாதிரி நெய் பாட்டில்ஸ் எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பாட்டில் வந்து ஒரே அளவாகவும் ஒரு பாட்டில் வந்து பெரிய சைஸ்லயும் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேல கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பாட்டிலுக்கு மேல கவர் பண்றதுக்கு ஓல்டு கிளாத் வந்து கட் பண்ணி அதுக்கு மேல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த நெய் பாட்டிலுக்கு மேல வந்து அழகா கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில்ஸ் உடைய மூடியெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை அந்த அட்டை வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த அட்டைக்கு ஒரு சைட்ல, அதாவது பேக் சைட்ல வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த நெய் பாட்டில பாட்டம்ல க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான டீ ட்ரே வந்து ரெடி ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுகர், காஃபி பவுடர், அதுக்கப்புறம் டீ தூள் 3த்தையுமே போட்டு வச்சுக்கலாங்க. உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட்டோ பூச்சிகளோ உள்ள போகவே போகாது. அடுத்தது இதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு பேப்பர்ல நேம் எழுதி இந்த மாதிரி அழகா வந்து ஒட்டி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டா இருக்கும். யார் பார்த்தாலும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு தீந்து போன பிறகு தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேப்பர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லைங்க, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிசரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். சிசரை ஹீட் பண்ணிட்டு அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் வந்து இந்த மாதிரி 2 சைட்லையும் ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ்ல வந்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. அந்த கயிறுடைய இன்னொரு முனையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இன்னொரு ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நாட் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பெல்லாம் வாங்குவோம் இல்லையா, சோப்பெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் பாத்ரூம் ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிற சோப் எதுவாக இருந்தாலுமே இதுக்குள்ள வச்சு நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் அழகாக அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த சோப்புடைய வித்து கேட்ட மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சைஸ் சோப்பு வேணாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, தேவைப்படும் போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வாங்கிட்டு வருமோ அப்போ இந்த மாதிரி நீங்க உள்ள வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க பாத்ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சோப்பு தேர்ந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. இந்த ஊதுவத்தியை வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா எங்கே ஏற்றி வைக்கிறோமோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதுவத்தி எரிஞ்சு சாம்பல் வந்து படிஞ்சிரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் எப்படி அந்த சாம்பல்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை எப்பவும் நம்ம ஏற்றி வைக்கிற மாதிரி ஏற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ள அந்த ஊதுவத்தி ஏற்றி வைக்கும்போது அந்த ஊதுவத்தி எரிஞ்சு வரக்கூடிய அந்த சாம்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ளேயே சேர்ந்துருங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக எரிஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா சாம்பலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே தான் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊதுவத்தி வந்து முக்கால்வாசி ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு. அந்த சாம்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே தான் இருக்குது. பாருங்க, இப்போ நம்ம இந்த டப்பாவை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து கீழே கொட்டிட்டு அந்த டப்பாவை மறுபடியும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எப்போ நம்ம ஊதுவத்தி ஏற்றுறோமோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சாம்பலை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பூஜை அறையும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் வந்து படியாமல் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிசர் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதை நார்மலாக வாஷ் பண்ணால் போகவே மாட்டேங்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து புதுசாக மாற்றுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்காக என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பல்லு வளர்க்கும் இல்லைங்களா, அந்த கோல்கேட் பேஸ்ட் எந்த பேஸ்ட் இருந்தாலும் ஓகேங்க, எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஆஃப் லெமனை வந்து இந்த பேஸ்ட் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டு இந்த கோல்கேட் பேஸ்ட்டையும் லெமனையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் மாதிரி கிடைச்சிடும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அழகாக க்ரீம் மாதிரி கிடைச்சிடும். இந்த க்ரீமை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிசரை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த லெமனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முறை ரப் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சிசரை ரப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சாமான் தேய்ப்போங்களா ஸ்க்ரப்பர், அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம சிசர் வந்து சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிசருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் ஆகிடுங்க. நார்மலாக உங்களுக்கு சிசர் வந்து சரியாக கட் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கட் பண்ணும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் கோல்கேட் பேஸ்ட்டையும் நீங்கள் லெமனையும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. அந்த பாக்ஸுடைய ஒரு பார்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா டீ கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு பதிலாக நீங்கள் பெரிய சைஸ் கப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸுக்குள்ள எத்தனை கப் உங்களால் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியுமோ அத்தனை கப்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 11 கப் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி 2 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கப்பை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. பாருங்க, நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி எல்லா கப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பெல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம க்ளூ கன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்க ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாவே ஒட்டி முடிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க நீங்களும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து 2 சைடில் ஒட்டிக்க போறேன். இந்த பாக்ஸுடைய மேலையும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷால் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷால் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் கனமான ரோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷால் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேலே வந்து நாட் போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. வேறு எதுவுமே இது செய்ய வேண்டியதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஷாக்ஸு, மாஸ்க்கு, இன்னர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுடைய இன்னர்ஸ், மாஸ்க், ஷாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணிகளோட சேர்த்து மடிச்சு வைக்கும்போது மிஸ் ஆகிடும். அடிக்கடி தேடிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை நான் வந்து 11 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. இந்த சிரப் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரப் பாட்டில். அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த பாட்டிலுடைய மூடியில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, லைட்டாக ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் கிஃப்ட் ரேப்பர் எடுத்துருக்கேன். அந்த கிஃப்ட் ரேப்பை அந்த பாட்டிலுடைய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் ஒட்டி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி சுற்றி வந்து அந்த கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ நான் வந்து
அடுத்ததாக என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எடுக்க போகிறேங்க. பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசி இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மணல் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதிலாக நான் ரேஷன் அரிசியை ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலில் கொட்டி விட்டுட்டேன். இந்த பாட்டிலில் ஃபுல்லாக வழியே கொட்டிடாதீங்க, லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து ஊதுவத்தி எடுத்திருக்கேங்க. இந்த ஊதுவத்தியுடைய ஸ்டாண்டாக தான் வந்து இந்த சிரப் பாட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ரூமில் வந்து ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஊதுவத்தியை ஏற்றி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தூக்கி போடக்கூடிய சிரப் பாட்டில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி அழகாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.